உங்களுக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் நம்ம புது சிருஷ்டியாக மாற்றினபடியா நாங்க அவரோட எப்பவும் ஒரே ஆவியாக இருக்கிறோம். அவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமானா இருக்கிறோம். அவருடைய பிள்ளையாக பிறந்திருக்கிறோம். சோ அவருடைய பிள்ளை என்றா நாம அவருடைய சுதந்திரவாளியாக இருக்கிறோம். அவருடைய சுதந்திரவாளி என்றா நாம ஆளுகை செய்கிறவளா இருக்கிறோம். நன்றி இயேசுவே. இதுதான் ஆவிக்குரிய சிந்தனையும் ஆவிக்குரிய ஆராதனையும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் புது சிருஷ்டி, அவரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவன். நன்றி இயேசுவே. அவருடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நானும் நீங்களும் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்கள். சோ இதை நாம நம்முடைய வாயினால சொல்லணும். நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நாம சிந்திச்சு அதன்படி நாம ஆராதனை செய்கிற பொழுது அவர் சொல்றார், என்னுடைய ஜனங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இத நீங்க ஒரு வீணாக எண்ணாம ஒரு ஆசீர்வாதத்தின் அடித்தளமாக எண்ணி நித்தமும் நீங்க அவர் என்ன செய்யணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். உங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தனை இருக்கணும். அவர் என்னை தெரிந்து கொண்டார், தன்னுடைய கிருபையை என்னூடாக வெளிப்படுத்தும்படிக்கு, தன்னுடைய கிருபையின் மகிமையை என்னூடாக வெளிப்படுத்தும்படிக்கு என்னை அவர் தெரிஞ்சு கொண்டார். நான் வெறும் சர்வ சாதாரணமான மனிதன். முன்னே நான் ஆதாமுக்குள் இருந்த மனுஷன், அடிமைக்குள் இருந்த மனுஷன். ஆனால் அவர் தன்னுடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தன்னுடைய கிருபையை நூடாக வெளிப்படுத்தும்படியாக என்னை தெரிஞ்சு கொண்டார். அதற்காக இயேசுவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் ஆழமாக நேசிக்கப்பட்டவன், அதிகமாக தயவுகளை பெற்றவன். உங்களோட கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக இதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தெரிஞ்சு கொண்டபடியால நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களூடாக வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. உங்களோட பிரசன்னம் எங்களோட எப்பவும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி இயேசுவே. எத்தனை பேர் அவர் நம்மை ஆழமாக, அவருடைய அன்பு நமக்குள் வேறு ஊன்றப்பட்டிருக்கிறது. பாவியாக இருந்த எங்கள் மேலே, கடவுள் அற்றவர்களாய் இருந்த எங்களுக்குள்ள, துன்மார்க்கமாய் வாழ்ந்த எங்களுக்குள்ள, அவருடைய கிருபையின் அறிவு தெரியாம இருந்த எங்களுக்குள்ள அவருடைய அன்பு ஆழமாக வேரூண்டப்பட்டது, ஊற்றப்பட்டது. அந்த அன்புக்கு ஆழமில்லை, உயரமில்லை, அகலமில்லை. சோ நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. நன்றி இயேசுவே. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் உங்களோட அன்பில ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய அன்பில, நீங்க இந்த ஜனங்கள் மேல வச்சிருக்கிற அன்பில அவர்கள் அந்த நம்பிக்கையில ஊன்ற கட்டப்பட்டதுக்காக நன்றி. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உங்களுக்கு. நன்றி இயேசுவே. எத்தனை பேர் நீங்க சிந்திக்கிறீங்க, துதிக்கிறீங்க? இதை விட ஆராதனை நீங்க ஒன்றுமே செய்ய முடியாது. சோ நீங்க உங்களை யாரென்று நீங்களை ஏற்றுக்கொள்ளணும். அதாவது கிறிஸ்துவுக்குள், ஆமென், கிறிஸ்துவுக்குள் நீங்க யார் என்பதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டது உங்களுடைய பலத்தாலே அல்ல. உலகத்துல எந்த மனுஷனுடைய பலத்தாலும் நீதிமானாக முடியாது. உலகத்துல எந்த ஒரு மனுஷனாலும் கிறிஸ்துவை கிட்டி சேர முடியாது, அல்லது பிதாவை கிட்டி சேர முடியாது. ஆனால் அவருடைய அன்பு, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிர் தெழுந்தபடியா விசுவாசிக்கிற நாம எல்லாரும் அவருடைய புது சிருஷ்டிப்பாக, அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம், மறுபடி பிறகு. சோ அதனால நாம அவருடைய ஒன்றாக சேர்க்கப்பட்டோம்.
இது எங்களுடைய பலம் அல்ல, இது எங்களுடைய திறமை அல்ல, அல்லது எங்களுடைய பரிசுத்தம் அல்ல. இது அவருடைய தீர்மானம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது உங்களுடைய பலன் அல்ல, அல்லது உங்களுடைய நல்வினையோ தீவினையோ அல்ல. இது அவருடைய, இயேசு கிறிஸ்துவனுடையது. நன்றி இயேசுவே, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த கிருபையின் நாமம் எங்களூடாக மகிமைப்படட்டும். போன கிழமைக்கு முதல் கிழமை சொல்லியிருந்தேன், உபாகம் 7. அவர் நேசிச்சபடியால், அவர் அன்பு கூர்ந்தபடியால், ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதனால் இஸ்ரவேல் ஜனங்களை, உலகத்திலேயே எண்ணிக்கை குறைந்தவர்களும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களும் தேவனை விட்டு தூர போன ஜனங்களும் அவர்கள்தான். அந்த ஜனங்களை இவர் தெரிஞ்சு கொண்டார், தன்னுடைய கிருபையினால் தெரிஞ்சு கொண்டார். அதனால கர்த்தரே தேவன் என்று ஆராயுங்கள் என்று சொல்லி உபாகம் 7 சொல்லப்படுது. சோ எங்களுக்கு எப்பவும் எங்களுடைய சிந்தனையில இருக்கணும், தகப்பனே நான் ஒரு நல்ல மனுஷன் என்று என்ன தெரிஞ்சு கொள்ளல, நான் ஏற்கனவே ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்று என்ன தெரிஞ்சு கொள்ளல, நான் நல்ல குணசாலி என்று என்ன தெரிஞ்சு கொள்ளல. உலகத்திலேயே இருக்கிற மனுஷனுக்கு இல்ல, நான் தான் ஒரு பாவியான மனுஷன் என்பதனால் நீங்க உங்களுடைய கிருபை மூலமாக என்ன தெரிஞ்சு கொண்டீங்க. அதன் மூலமாக உங்களுடைய கிருபை மகிமை வெளிப்படுது. சோ அதனால கர்த்தரே தேவன் என்று, நீங்களே மெய்யான கடவுள் என்று நாம ஆராதிக்கிறோம். நன்றி இயேசுவே. எல்லா துதி, எல்லா கனம், மகிமை உங்கள் ஒருவருக்கு. ஆமேன். நன்றி. இன்றைக்கு நாம இப்படி ஒரு தலைங்கத்தினூடாக பார்க்கிறோம். நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதமாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சோ நாம எல்லாரும், உங்களுக்கு முதலாவது தெரியணும், நாங்க ஒரு தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்கள். we are chosen people. யாரால? நம்முடைய தகப்பன், பரலோக தகப்பன் அல்லது இயேசு கிறிஸ்து மூலமாக நாம தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்பதை உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களும் தெரிஞ்சு கொள்ளப்பட்டுட்டார்கள். ஆனால் நாங்க அவர் தெரிஞ்சு கொண்டதை நாம ஏற்றுக்கொள்ள, அல்லது அநேர் அதை அறியாம இருக்கிறார். சோ என்னத்துக்காக தெரிஞ்சு கொள்ளப்பட்டோம்? ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சது, ஏற்கனவே நீங்க தெரிஞ்சு கொள்ளப்பட்டுட்டீங்க, அந்த அழைப்புதல் உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டுது. ஆனா நாம அதை ஏற்றுக்கொள்ள, நாம தான் அவருடைய சொந்த ஜனங்கள். எத்தனை பேருக்கு இது இலகுவாக புரியுது? சோ அவர் நாம தெரிஞ்சு கொள்றதுக்கு நாம நம்முடைய பலத்தாலேயோ நம்முடைய கிரியைகளாலேயோ அல்லது நம்மளுடைய நல்வினை தீவினைகளாலேயோ எந்த வழியூடாகவும் எந்த கிரியையூடாகவும் எங்களுடைய அன்பினூடாகவும் எது ஊடாகவும் நாம அவர் தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு காரணமாக இருக்க முடியாது. சோ எங்கட நல்வினை தீவினை ஒன்றுமே இல்லாம பிதாவானவர் தன்னுடைய குமாரன் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக என்னையும் உங்களையும் அவர் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஏன் தெரிஞ்சு கொண்டார்? ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அவருடைய கிருபையினால் என்னையும் உங்களையும் அவர் தெரிஞ்சு கொண்டார். இதுதான் மிக முக்கியமாக ஒரு மனிதன் அல்லது ஒருவர், ஒரு விசுவாசி ஏற்றுக்கொள்ள வேண்டிய சப்ஜெக்ட். சோ சிம்பிளாக உங்களுக்கு நான் இலகுவாக புரிகிற மாதிரி 2-3 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். உபாகமம் திரும்ப நான் 7, அதுல நான் கணக்க போன கிழமைக்கு முதல் கிழமை இருந்தது போல உங்களுக்கு நான் அதுக்கு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த வசனத்தை நான் திரும்ப இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன், ஆழமாக நான் பதிவு செய்ய போறேன். 7வது உபாகமம் 7:7, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. பாருங்க, ஆண்டவற்ற வேலையே தெரிஞ்சு கொள்றன்னு சொன்னா அது இலவசமாக நடக்கிற ஒரு காரியம். சோ அதை அவர் பழைய ஏற்பாட்டிலேயே அவர் இஸ்ரவேல் மக்களை எப்படித்தான் தெரிஞ்சு கொண்டேன் என்பதை வெளிப்படுத்துறார். சோ அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடந்தது. ரைட், சகல ஜனங்களிலும் நீங்கள் ஒரு திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வச்சு உங்களை தெரிஞ்சு கொள்ளவில்லை, மாறாக நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். என்னவாம்? சகல ஜனங்களிலும் நீங்கள் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் மேல வச்ச அன்பா, அல்லது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வச்ச அன்பா? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வச்ச அன்பு. சோ கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட, ஆபிராமுக்கு ஏற்கனவே இட்ட அந்த ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும். சோ உலகத்தில் இருக்கிற பொய்யான மற்ற கடவுள்கள் இந்த கர்த்தருடைய, இந்த கடவுளுடைய உண்மையான இந்த குணாதிசயத்துக்கு வர முடியாது. சோ அதனாலதான் நாம் என்ன செய்யறோம்? கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிறவர் என்று, காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று நீ அறிய கடவாய். சோ இதுதான் அவருடைய கற்பனை. அவருடைய கற்பனை என்ன? தன்னுடைய துளைஞ்சு போன தன்னுடைய பிள்ளைகள், ஆதாம் ஏவாள் ஊடாக விழுந்து போன மனுஷன், அந்த மனுஷனை தான் என்ன செய்யணும்? திரும்ப தன்னுடைய பிள்ளைகளை திரும்ப தெரிஞ்சு கொள்ளுதலூடாக, தன்னுடைய தெரிஞ்சு கொள்ளுதலூடாக அவர்களை திரும்ப புது சிருஷ்டியாக மறுபடி பிறந்த தன்னுடைய ராஜரிய ஆசாரிய கூட்டங்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய கற்பனை. சோ அந்த கற்பனை இங்கே அவர் சொல்லிட்டார். என்னுடைய அன்பினால பிதாக்களுக்கு இட்ட ஆணையை நான் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். இது என்னுடைய கற்பனை. சோ இந்த கற்பனையை நேசிக்கிறவன் தன்னில அன்பு கூறுறான். சோ அப்ப பாருங்க, எவ்வளவு ஆண்டவற்ற அன்பும் அவருடைய கிருபையும் எவ்வளவு மனுஷனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டிருக்கு. இப்ப மனுஷன் நினைக்கிறான் நாம நம்முடைய பலம், நம்முடைய கிரியைகள், அதன் ஊடாக கர்த்தரை நாம என்ன செய்யணும்? எங்கள் மேல அவர் அன்பு வைக்க பண்ண வேணும் என்கின்ற ஒரு மாம்ச கண்ணோட்டத்துலதான் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கு. ஆனா அவருடைய கற்பனை வேற. அவருடைய கிருபைக்கு மனுஷன் கிட்ட நிக்க முடியாது. அவருடைய அன்புக்கு மனுஷன் கிட்ட நிக்க முடியாது. சோ உலக தோற்றத்துக்கு முதலேயே அவர் தன்னுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை என்ன செய்துட்டார்? தெரிஞ்சு கொண்டுட்டார். தன்னுடைய குமாரனை. ஏன்? அவர் மூலமாக பாவியான விழுந்து போன மனுஷனை, உங்களை என்ன செய்யணும்? அவர் தன்னுடைய சுதந்திரவாளியாக, தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய ஐஸ்வர்யங்களை நாம சுதந்திரிக்கும்படியாக அவர் செய்யறதா அவருடைய கற்பனை. அந்த கற்பனையை தான் இங்க உபாகமத்தில் அவர் பேசுறார். இப்படிப்பட்டவனுக்கு நான் 1000 தலைமுறை மட்டும் என்னுடைய உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். சோ ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பன், ஒரு குடும்பத்துல நீங்க ஒரு தகப்பனா இருந்தா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை, கர்த்தர் உங்கள் மேல வச்சு அந்த கற்பனையை நீங்க என்ன செய்யும்? புரிஞ்சு கொண்டா போஸ். ஆண்டவர் நம்ம ஒன்றுமே எங்களை கஷ்டப்படுத்த அவர் விரும்பல. தன்னுடைய கற்பனையை
உன் குடும்பத்தின் மேல நான் வச்சிருக்கிற அக்கறையை நீ புரிஞ்சோ. உன் குடும்பத்தை நான் உயர்த்துறதுக்கு என்னுடைய கிருபை, என்னுடைய மகன் ஏற்கனவே சிறுவேல செய்து முடிச்சத நீ என்ன செய், உன்னுடைய இருதயத்துல காத்துக்கோ. கர்த்தர் உண்மையில வச்ச உடன்படிக்கைய, அவர் ஆபிரகாமுக்கு சொன்ன உடன்படிக்கைய அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேற்றி முடிச்சிட்டார் என்பதை நீ இந்த இருதயத்தில் என்ன செய், காத்துக்கொள். நீதிமொழி சொல்லுது, இருதயத்தை காத்துக்கொள்றவன் பாக்கியவான். என்னத்தை காத்துக்கொள்ளணும்? கர்த்தருடைய வார்த்தைய, அவருடைய கிருபைய, அவர் உண்மையில வச்ச அன்ப, அவர் உன் குடும்பத்துக்காக செய்த முடிச்சத நீ என்ன செய், காத்துக்கொள். சோ அப்படிப்பட்டவருக்கு என்ன சொல்றா தெரியுமா? 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். இன்னைக்கு நீங்க அப்பா அம்மா மறிச்சு போகலாம், ஆனா இயேசு மறிக்க மாட்டார். உடன்படிக்கை மறிக்காஸ், அவருடைய தயவு மறிக்காஸ். அப்பா அம்மா மேல மறிச்சு போகலாம், நீங்களோட பிள்ளைகளுக்கு வச்சு போறது ஒரே ஒரு சொத்து, தேவன் வார்த்தையை உங்களுடைய இருதயத்துல காக்குறது. இது எங்கேயாவது எழுதி வைங்க. இந்த கர்த்தருடைய அன்பு, அவருடைய உடன்படிக்கை எப்படி உங்களோட குடும்பத்தை நடத்துண்டு நீங்க ஒரு நாளைக்கு எனக்கு சொல்லுவீங்க. ஆமே. பாருங்க, என்ன அவருடைய கிருபையைத்தான் நீங்க வெளிப்படுத்து. மனுஷனுடைய செத்த கிரியலை இங்க வெளிப்படுத்தல. அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய உடன்படிக்கை, அவருடைய மகிமை எப்படி நம்முடைய வாழ்க்கையில அது பேலன்ஸ் செய்ய போது, எப்படி மனுஷர்கள் இந்த கிருபைக்குள்ள, இந்த அறிவுக்குள்ள வர வேண்டும் என்பதை கர்த்தர் எவ்வளவு அழகாக மக்களுடைய இருதயத்துல பேசுற. சோ இன்னொரு காரியம், இன்னொரு வார்த்தைக்கு போவோம். ரோமர் 9 9வது வசனத்தை வாசிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தமான ரோமர் 9:9 அந்த வாக்குத்தத்தமானது, அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது, இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் என்னவாம்? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. பாருங்க, அவர் என்ன, ஏன் பழைய உடன்படிக்கையில ரெபெக்காள் கர்ப்பவதியா இருக்கிற பொழுதே ஆண்டவர் போய் சொன்னார், மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். பாருங்க, உலக வழக்கத்தின்படி இளையவன் தான் மூத்தவனுக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். இதுதான் உலக வழக்கம். உலக வழக்கத்துக்கு எதிர்மறையானதுதான் ஆண்டவருடைய வழிநடத்தல். இது ஒரு வார்த்தையை உங்களுக்கு போதும் அவருடைய ஆண்டவற்ற வழிநடத்தல்ல நீங்க நடக்கிறதுக்கு. நம்முடைய வழி அவருடைய வழி அல்ல, அவருடைய வழி நம்முடைய வழியும் அல்ல. சோ அவருடைய வழியை நாம புரிஞ்சு கொண்டோமானால் எங்களோட வாழ்க்கை மிகவும் மிகவும் இலகுவா இருக்கும். பாருங்க, தெளிவாக ஆண்டவர் எப்படி நான் உலகத்தை தெரிஞ்சு கொண்டேன், உங்களை மட்டுமல்ல, உங்களுக்கு பக்கத்து வீட்டு இருக்கிறவரும் சரி, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் அவர் கிருபையினால் தெரிஞ்சு கொண்டார் என்பதை வெளிப்படுத்துறது தான் பவுல் இங்க பேசுறார் ஆவியானவரோட. அப்ப அவர் என்னத்தை எடுத்து காட்டுறார்? ஆண்டவர் எப்படி பழைய உடன்படிக்கை கதைகள் ஊடாக தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தினாரோ அங்கிருந்து கொண்டு வரார் பவுல். பாருங்க, பவுல் அந்த டைம் பிறக்கவே இல்லை. எத்தனையோ ஜெனரேஷனுக்கு பிறகு பவுல் பிறந்தார். அப்ப பவுலுக்கு இது தெரியறதுக்கு காரணம் என்ன? ஆவியானவருடைய சத்தியம். சொல்றார் பாருங்க, ஈசாக்கு என்னும் ஒருவனால, ஈசாக்கு யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி, தேவனுடைய சந்ததி, கிருபையின் சந்ததி. பாருங்க, ஆண்டவர் கிருபையின் சந்ததிய
அவர் சொல்றார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் நான் என்னுடைய கிருபையின் சந்ததியை ஒருபோதும் மறக்கேன். ரைட்? அப்ப அந்த கிருபையின் சந்ததி ஆபிரகாமில் இருந்து தொடங்கி இயேசு கிறிஸ்துவோட வந்து இயேசு கிறிஸ்து ஊடாக இப்ப நான் சொல்ற காரியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ற அத்தனை பேரும் கிருபையின் சந்ததி. ஏன்? நீங்க தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர் என்று அவர் இப்ப சத்தியத்தினூடாக வார. ஏன்னா மனுஷன் ஏதோ ஒன்று செய்துதானே கடவுளை ஏற்றுக்கொள்ளணும், ஏதோ ஒன்று செய்துதானே அவருக்கு பிரியமாய் வாழணும் என்றுதானே நமக்கு உலகம் போதிச்சது. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல, நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன். எப்படி? கிருபையினால். ஏற்கனவே நான் உன்னை என்ன செய்துட்டேன்? ஆசீர்வதிச்சிட்டேன். ஏன்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. அதை குறித்து நான் பேசுவேன். ஆபிரகாமுக்கு என்னத்தை அவர் சொன்னார் என்று. ரைட்? அதுக்கு முதல் இதை ஒரு நான் முடிக்கிறேன். பிள்ளைகள் என்னவாம்? இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் உலக தோற்றம் முதல் என்ன? என்னுடைய தெரிஞ்சு கொள்ளுதல் தான். மனுஷன் நல்வினை தீவினைப்படி நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா நான் தேவையில்லை. இன்னைக்கு உலகத்துல ஏன் கர்மா கிரிய செய்யுது? இன்னும் மனுஷன் இதை புரிஞ்சு கொள்ளல. அவருடைய தெரிஞ்சு கொள்ளுதல மனுஷன் புரிஞ்சு கொள்ளல. சோ அதனால கர்மா ஒரு மனுஷனை ஆட்கொள்ளுது. பிசாசு ஒரு மனுஷனை விளையாடுது. ஏன்? அவர்கள் நல்வினை தீவினைப்படி தங்களோட வாழ்க்கையை கொண்டு போறார்கள். ஆனா ஆண்டவரோ அது ஒன்றும் பார்க்காம தன்னுடைய தெரிஞ்சுள்ளன்படி, அதாவது கிருபையினாலே, கிரியினால நிலை நிற்காமல் கிருபையினால நிலை நிற்கும் படிக்கின்றது அடுத்த வசனம் சொல்லுது. பாருங்க, தேவனுடைய தெரிஞ்சு கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியலினாலே நிலை நிற்காமல் கிருபையினாலே, அதாவது அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு, கிருபையால இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடிச்சதனால் நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. சோ ஆண்டவருடைய நோக்கம் மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்யணும் அல்ல. அதெல்லாம் இங்க ஹைலைட். அதெல்லாம் ஆண்டவர் பேசுற. குடும்பத்தில் இருக்கிற எல்லா மூத்தவனும் இளையவனுக்கு ஊழியம் செய், இதல்ல. இது செய்தியே அல்ல. இது பிசாசுடைய சிந்தனை. ஆண்டவருடைய சிந்தனை என்ன? தன்னுடைய தெரிஞ்சு கொள்ளுதல, தன்னுடைய கிருபையின் மகிமையை உங்களுக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அதையும் சொல்றார் பவுல். தேவனிடத்தில் அநீதி இருக்கா? அப்ப எல்லா வீட்டிலையும் மூத்தவர் இளையவனுக்கு சேவிக்கணுமா? அப்படி அநீதி உள்ள கடவுளா? இல்ல, அவர் அதை சொல்ல வரையில. ஒருவனுக்கு அன்பு வந்தா மூத்தவன் இளையவன் இல்ல. அன்பு சகலதையும் தாங்கும், சகிக்கும். அது அன்பு வேற. அன்பை புரியாம, கிறிஸ்துவின் அன்பை புரியாட்டிக்கு நமக்கு வாழ்க்கையே இல்லை. பாருங்க 15ஆம் வசனம். அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்ப அவர் என்ன சொல்ற? ஓடுகிறானும் அல்ல, விரும்புகிறானும் அல்ல, இறங்குகிற அவரால் எல்லாம் ஆகும். அப்ப இயேசு யார் யார் எல்லாத்தையும் இறங்கினார்? குறிக்கப்பட்ட கொஞ்ச சனத்துக்காக இறங்கினாரா? அல்லது இஸ்ரவேல் மக்களுக்காக மட்டும் இறங்கினாரா? அவர் நல்ல ஒரு தீயோடு பார்த்து இறங்கினாரா? இல்ல, ஒட்டுமொத்தமாக உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு பாவிகளுக்காகவும் தேவன் இறங்கினார் என்பதை சொல்றதுக்கு தான் இந்த அதிகாரம் எழுதப்பட்டது. ஏற்றுக்கொள்வார் இல்லை. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உபதேசம் உலகத்துல இல்லை. குறைஞ்சு போஸ். பிசாசு இன்னும் கிறிஸ்தவர்களை மயக்கி வச்சிருக்கிறார். சுயநீதி என்ற போர்வைக்குள்ள கிறிஸ்தவர்களை மயக்கி வச்சிருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, என்ற கிருபையினை புரிஞ்சுவோள், என்ற அன்பை புரிஞ்சுவோள்.
உன்னுடைய நல்வினை தீவினையால நான் உன்னை தெரிஞ்சு கொள்ளல. என்னுடைய குமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் செய்து முடிச்சதனால், எந்த குமாரன் சிலுவையில தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினபடியினால் அந்த சித்தத்தின்படி நான் உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒரே நேரத்தில, ஒரே அளவில, ஒரே பாசத்தில, ஒரே இரக்கத்தில, ஒரே ஆசீர்வாதத்தில எல்லாரையும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் வரும்படிக்கு நான் ஒவ்வொருவரையும் என் குமாரனூடாக ஆசீர்வதிச்சுள்ளேன். இதுதான் சத்தியம், இதுதான் உலகத்துல உண்மை. ஆமே. ஆதியாகமம் 12. இன்னைக்கு அநேகர் நாம நினைக்கிறோம் தேவன் நம்ம ஆசீர்வாதிச்சிருக்கிறார், அவ்வளோட நாம நின்றோம். ஆனா அவருடைய நோக்கம் நம்மை ஆசீர்வதிச்சது என்னத்துக்கு, அதனுடைய முடிவு அநேருக்கு தெரியல. அதை நான் இன்றைக்கு உங்களுக்கு ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன். சோ எதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ அதுதான் உங்களுடைய விசுவாசமாக மாறுது, அதுதான் உங்களோட வாழ்க்கையாக மாறுது. சோ அதனாலதான் ஆண்டவரே சொல்றார், நீங்க பேசுகிறதுக்கு தாமதாயம், கேட்கறதுக்கு தீவிரமாயும் இருங்க. சோ அதனால ஆண்டவர்களை பேச வேண்டாம் ஒன்றுமே சொல்லல. அவர் என்னத்தை சொல்ல வர்றாருன்னா, கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க. என்னத்தை? உண்மையை, இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மை. சோ அவரை பற்றின உண்மையை நீங்க அறிகிற பொழுது உங்களை பற்றின உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும். கிறிஸ்துவுக்குள் நீங்க யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வரும். ஆமென். சோ இந்த 12வது வசனம் ஆதியாகமம் 12. ஆதியாகமம் 12:2 வாசிக்கணுமா? வாசிக்கட்டுமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த முடிவு வசனத்தை பாத்தீங்கன்னா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சோ blessed to be blessing. சோ ஆண்டவருடைய உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? நாம ஆசீர்வாதமாய் இருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்டது வேற, ஆசீர்வாதமாய் இருக்கிறது வேற. சோ ஆசீர்வாதமாய் இருக்கிறன்னு சொன்னாலே நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இதுதான் இங்க ஹைலைட். இது நமக்கு நான் போன ஏதோ ஒரு கிட்டடியில ஒரு மெசேஜ்ல இது சொல்லி இருக்கிறோம். இந்த ஹைலைட் எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆண்டவர் ஆசீர்வாதிப்பார் என்ற மட்டும்தான் தெரியுது. ஆனா ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பது அதுதான் உண்மையான பிளஸிங். இது நாம தெரிஞ்சு கொள்ளப்பட்டபடியால, இயேசு நம்ம தெரிஞ்சு கொண்டபடியால இந்த ஆசீர்வாதமா இருக்கிறதும் எங்களுக்கு சொந்தமா மாறிச்சது. அப்ப ஏற்கனவே நாம ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி தான் நாங்க. சோ ஆசீர்வாதமாய் இருக்கிறன்னு சொன்னா அதுக்குள்ள பல அர்த்தம் வரும், பல அர்த்தங்கள். சோ நாம இந்த இடத்துல நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்போம். அது சிறிய ஆசீர்வாதமா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். ரைட்? நாம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியல என்றாலும் நாம ஒரு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய ஒரு மகன் மகளாக இருக்க முடியும். ஒரு வீட்டிலேயோ, ஒரு குடும்பத்திலேயோ, ஒரு சபையிலேயோ, ஒரு இதுலயோ நம்மை ஜனங்கள் தேடுகிற ஒரு ஜனமாக, இவரோட 2 நிமிஷம் காய்ச்சாலே ஒரு சந்தோஷம். அல்லது உங்களோட வேலை முதலாளி, இவர் என்னுடைய ஆபீஸ்ல இருந்தாலே எனக்கு ஒரு ஆசீர்வாதம். இப்படி பலவிதமான ஆசீர்வாதம் இருக்கு, பலவிதமான ஆசீர்வாதம். அப்படித்தான் ஆபிரகாம் ஆபிரகாம் ஆசீர்வதிச்ச உடனே கடவுள் நம்ம ஆசீர்வதிச்சுட்டா நாம ஆசீர்வாதமா தான் இருப்போம். சோ நீங்க இப்ப உங்களுடைய வாழ்க்கைய வச்சு கொண்டுதான் நீங்க இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. இப்ப இருக்கிற உங்களோட வாழ்க்கையை பார்த்து நான் என்ன ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், ஆனா இப்படி சொல்றாரு என்று சொல்லி நீங்க என்ன செய்றீங்க? கம்பேர் பண்றீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையும் தேவனுடைய வார்த்தையும் வச்சு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தையும் வச்சு. இல்ல, முதலாவது நாம வார்த்தை என்ன செய்யணும்? இது என்னுடையது, ஏற்றுக்கொள்ளணும். சோ ஒரு மரம் நீங்க
அதை நட்ட உடனே ஒரு விதையை நீங்க நிலத்துல போட்ட உடனே அந்த விதை உடனே மரமா வாரதில்லை. மரமா வந்தது உடனே கனி கொடுப்பதில்லை. அதுக்கு சில நாட்கள் ஆகும், சில மாதங்கள் ஆகும், சில வருஷங்கள் ஆகும். சோ தேவனுடைய வார்த்தை ஒரு விதையை போன்று. ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து, ஆபிரகாமுக்கு எப்ப பிள்ளை பிறந்தது? 99 வயதுல. அதுக்கிடையில ஆபிரகாம் என்ன செய்தார்? தன்னுடைய மாம்ச வழியூடாக ஆகார், அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு ஒரு பிள்ளையை பெற்றான். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன செய்யல? வெறுமனா திரும்பல. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை அங்கே ரெபெக்காள் சாராள் வந்து தேவனுடைய நேரத்துல கற்பந்தரிச்சா. சிந்திச்சு பாருங்க. ஆபிரகாம் இருந்தது ஒரு மிகவும் ஆசீர்வாதமான, நீங்க வேணுமெண்டா நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. ஆபிரகாம் ஊர் என்ற தேசத்துல இருந்தார். அந்த ஊர் என்ற தேசம் அந்த காலத்துல மிகவும் ஒரு ஒரு என்ன, இப்ப நீங்க ஒரு அமெரிக்கா பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி. ஆபிரகாம் நினைச்சா இதுதான் ஆசீர்வாதம். சோ அந்த நேரத்துலதான் ஆண்டவர் சொல்றார், நீ இந்த ஊரையும் இந்த தேசத்தையும் ஜனங்களையும் விட்டு நீ என்ன செய்ய, புறப்படு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அந்த வசனத்தை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். பெரிய ஜாதியாக்கி. ஆங்கிலத்துல into a great nation இருக்கு. ஆபிரகாம் யோசிச்சான், இதே ஒரு பெரிய கிரேட் நேஷனா இருக்கு ஊர் என்ற தேசம். அங்க எவ்வளவு மகிமையான கோயில்கள் இருக்குது, நான் எவ்வளவு செழிப்பாயும் இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஏற்கனவே சில செழிப்புகள் இருந்தது. அப்ப ஆபிரகாம் வந்து தேவனுடைய வார்த்தையும் தன்னுடைய சூழ்நிலையும் ஒப்பிட்டு பார்க்கல. இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை கிறிஸ்தவர்களை கண்டா, நம்முடைய இப்பத்த சூழ்நிலையை பார்ப்போம். எப்ப தேவனுடைய வார்த்தையெல்லாம் வருதோ அந்த நேரம் நம்முடைய சூழ்நிலையை பார்ப்போம். அதான் வேதம் சொல்றது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நாம் என்ன செய்யக்கூடாது, போராடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை வந்து மிகவும் மிகவும் வல்லமை பொருந்திய வார்த்தை. அது மனுஷனுடைய நினைவுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டு அது உலகத்துக்கும் ஒரு சூப்பர் நேச்சுரலாக கிரியை செய்யக்கூடியது. சோ அப்ப இங்க ஆபிரகாம் சொல்ற, நீ புறப்படு, நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்கும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிட்டு பிறகு சொல்ற கடைசியா என்ன, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஏன்? உன்னூடாக மற்ற சந்ததிகள் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்படணும். பாருங்க, ஆசீர்வாதமா இருக்கிறத என்னத்துக்காக, நம்ம மற்றவர்களுக்காக. தேவனுடைய ஆசீர்வாதம் மற்றவர்களை பல வடிவில ஆசீர்வதிக்கும். நாம ஏன் மன்னிக்கப்பட்டோம்? ஒரே பலியினால என்றென்றைக்கும் ஏன் பூரணமான ஒரு மன்னிப்பின் நிச்சயத்தை எங்களுடைய இருதயத்துல பெற்றுக்கொண்டோம் என்றா, நாமளும் மற்றவர்கள் என்ன செய்யலாம், இலகுவாக மன்னிச்சுட்டு போகலாம். ஆவிக்குரிய ரீதியில நான் முதல் பேசுறேன், பிறகு நான் உலக ரீதியில பேசுறேன். நமக்கு ஏன் புது சிருஷ்டி பண்ற அறிவை தந்தார் தேவன். நம்ம புது சிருஷ்டியாக, ஆபிரகாமுக்கு சொன்னா நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் இன்றைக்கு நாம் அந்த புது சிருஷ்டி பண்ற ஒரு கூரைக்குள்ள கொண்டு வாரமே. பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நீங்க புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். இருப்பீர்கள் அல்ல, இருக்கிறீர்கள். பிரசன்ட் டென்ஸ். இன்னைக்கு நமக்கு புது சிருஷ்டிப்பில வாழ்ற பழக்கம் மனுஷனுக்கு இல்ல. ஏனென்றா நாம அந்த பழைய மனுஷனுக்குள்ள வாழ்ந்து பழகிட்டோம். நம்முடைய சிந்தை புது சிருஷ்டிப்புக்குள்ள சிந்தை என்ன செய்யுது, அற்றுப்போஸ். நாம் தேவனுக்குள் மறுபடி பிறந்தோம் என்று சொல்லப்படுது. நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு. இன்றைக்கு நீங்க புது சிருஷ்டியா நீங்க அதுக்குள்ள நடக்கலேண்டா என்னட்டு மற்றவர்களுக்கு நீங்க டீச் பண்ண முடியும், உபதேசிக்க முடியும். சோ நீங்க மற்றவர்களை நீங்க மீட்டுக் கொள்ளத்தக்கதாக, மற்றவர்களையும் ஆவிக்குரிய கட்டுக்கள்ல இருந்து நீங்க மீட்டுக் கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரே பலியினால் அவர் என்றென்றைக்கும் உங்களை என்ன செய்திருக்கிறாராம், பூரணப்படுத்தி இருக்கிறாராம். ஆமென். சோ அப்ப நாங்க பாருங்க, மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அவரோட
ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம். ரீகன்சிலியேஷன். we have been reconciled. நாங்க அவரோட சேர்க்கப்பட்டிருக்கிறோம், ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். சோ இவைகளை முன்னிட்டு தான் ஆபிரகாமுக்கு இந்த உடன்படிக்கை சொல்லப்பட்டது. நாங்க இருக்கிற அந்த நேஷன் இருக்கு தானே, அந்த ஜாதி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த ஜாதி பெரிய ஜாதி, கிறிஸ்து ஜாதி. கிறிஸ்துவுக்குள் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நாங்க அந்த ஒரு கிரேட் நேஷனுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே நீங்க கொண்டு வரப்பட்டிருக்கிறீங்க. இதுக்கு நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, நம்ப வேண்டியதான் உங்களோட வேலை. நீங்க ஏதாவது செய்ய முயற்சிப்பீங்களா இருந்தா, அல்லது ஏதாவது செய்து இதை பொற அந்த கூட்டத்துக்கு இருப்பீங்களா இருந்தா, நீங்க புலியான பாதையில இருக்கிறீங்க. என் ஆண்டவர் கற்பனையை தெளிவா சொல்லிட்டார். நீங்க என்னில அன்பு கொண்டதுனால அல்ல, நான் உங்கள் மேல அன்பு கொண்டதுனால். நீங்க என்ற உடன்படிக்கையை கை கொண்டதுனால அல்ல, நான் என்னுடைய ஆபிரகாமுக்கு, என்னுடைய பிள்ளைக்கு கொடுத்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றினபடினால இதுதான் என்னுடைய கற்பனை. சோ இதனாலதான் என்ற பலத்த கரம் உங்களை என்ன செய்யுது? வழி நடத்தும். என்னோட கிருபை உங்களை வழி நடத்தும். என்ற தயவு உங்களை வழி நடத்தும். ஏன்? நீங்க எனக்கு பயந்த ஜனம். கர்த்தருக்கு பயப்படுதலண்டா என்ன? அவருடைய கற்பனைக்கு நாம முற்று முழுதாக கீழ்ப்படுகிறது. அவருடைய கற்பனை என்ன? அவருடைய அன்பினால, அவருடைய உடன்படிக்கை அவர் காக்கிற அவருடைய கற்பனை, தந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கணும். ஆசீர்வதிச்ச மட்டுமல்ல, என்ற பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கணும், மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கணும். இது ஏற்கனவே செய்து முடிஞ்சு. நீங்க நினைக்கிறதுக்கு முதலே, ஒரு மனுஷன் விரும்புறதுக்கு முதலே, ஒரு மனுஷன் இதை புரிஞ்சு கொள்றதுக்கு முதலே, நம்முடைய பிதா தன் பிள்ளைக்கு என்ன தேவையோ அத தன்னுடைய குமாரனூடாக செய்து முடிச்சிருக்கிறார். ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2:9 வாசிக்கலுமா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிவிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். என்னவாம்? இருக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களாம்? ஏற்கனவே அவரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டு, அவரால் நீங்க தெரிஞ்சு கொள்ளப்பட்டா நீங்க இயற்கையாகவே, ஆட்டோமேட்டிக்காவே நீங்க என்னவாம்? அவருடைய பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீதிமான்கள், அவருடைய சொந்த ஜனங்கள். அப்ப அவர் ஏற்கனவே உங்களை என்ன செய்திருக்கிறாராம்? ஆசீர்வாதிச்சிருக்கிறார். என்னத்துக்கு? நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, மற்றவர்களுக்கு நீங்க அறிவிக்கும்படிக்கு. எஸ், அவருடைய கிருபையை நம்பினன். இயேசு மெய்யாகவே அவருடைய தளம்பினால என்னை எல்லாவித குணத்திலிருந்தும் எல்லா விதமான குணத்தையும் எனக்கு செய்து முடிச்சிருக்கிறார். அதை நம்பினேன், நான் விடுதலையானேன், புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். நம்ம அவர் தெரிஞ்சு கொண்டது புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. எங்களுக்கு புண்ணியம் இல்லைன்னா நாம் என்னத்தை அறிவிக்கிறது மற்றவனுக்கு? ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிச்சது மட்டுமல்ல, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ இருக்கிற வீட்டிலேயோ, இருக்கிற தேசத்திலேயோ, இருக்கிற பட்டணத்திலேயோ, இருக்கிற ஸ்கூல்லயோ, இருக்கிற வேலைத்தளத்திலேயோ, எங்கே என்றாலும் நீ என்ன செய்வாய்? ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த உண்மையை நாம் என்ன செய்யறேல? நாம நித்தமும் தியானிக்கிறேன். அதான் நான் சொன்னேன், இன்றைக்கு இருக்கிற உங்களோட சூழ்நிலைய நீங்க வச்சு ஆண்டவர்கிட்ட வார்த்தையை நீங்க நம்பாம போய்க்க, இன்றைக்கும் நீங்க அப்படியே இருக்க போறீங்க. உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வராது. தேவன் உங்களை நேசிக்கிறபடியாலும் நான் உங்களை நேசிக்கிறபடியாலையும் இந்த காரியங்களை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? கற்றுத்தருகிறேன். உங்களுக்கு ஒரு மாமரம் கனி கொடுக்கணும்டா, வீட்டிலேயே உங்களுக்கு மாமரம் இல்லையண்டா, நீ என்ன செய்வீங்க? ஒரு விதையை போய் எடுத்து வீட்டுல என்ன செய்வீங்க? விதைய போடுவீங்க. ஏன்? உங்களுக்கு மாம்பழம் வேணும்.
சோ மாம்பழம் வேணும்டா மரம் வேணும். அப்ப அதுக்கு முதலாவது என்ன செய்யணும்? விதைய போடணும். அந்த விதைய போட்டுட்டு என்ன செய்வீங்க? காத்து கொண்டிருப்பீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க? அது வெளியில கொஞ்சம் துளிர் விட்டு மரம் வரைக்கும் அப்புறம் என்ன செய்வீங்க? தண்ணி விடுவீங்க. விட்டு 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 என்ன செய்வீங்க? அந்த கனி வரும் வரைக்கும் அதை நீங்க பராமரிக்கிறீங்க. ஆனா இது உலக ரீதியாக. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருண்டா, வார்த்தை அனுப்புறதும் அவர்தான், தண்ணி ஊத்துறதும் அவர்தான், அதை வளர்க்கிறதும் அவர்தான், அதுல இருந்து கனியை கொண்டு வர்றதும் அவர்தான் என்றுதான் வார்த்தை சொல்லு. ஆனா வார்த்தையை கேட்கறதுக்கும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கும் தான் எங்களோட மனம் தேவை. அது இருந்தா மிச்சத்தை ஆவியானவர் செய்தோண்டே போவார். ஆமென். ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. மாம்ச சிந்தை என்னவாம்? மரணமா. ஆனா ஆவியின் சிந்தை அது ஜீவனையும் சமாதானத்தையும் தரும். அப்ப ஆவியின் சிந்தை என்ன? நான் சொல்றது ஆவியின் சிந்தை. தேவனுடைய வார்த்தைய நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்க அத மெடிடேஷன் செய்வீங்களா இருந்தா அது உங்களுக்கு ஜீவனை கொண்டுரும். ஆமீன். நீங்க அவரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டு, நீங்க அவரால் புது சிறுசியாக்கப்பட்டு, அவருக்குள் நீங்க நீதிமானாகவும், அவருக்குள் நீங்க பரிசுத்தவான்களாகவும், அவருக்குள் நீங்க ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் இருக்கிறீங்க. அவரோட ஒரே ஆவியா இருக்கிறீங்க. அவருக்குள் சகலதும் என்னவாம்? ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிற சகலதும். அவருக்குள் மரணம் இல்லை, அவருக்குள் வேதனை இல்லை, அவருக்குள் பிசாசுடைய கிரியைகள் இல்லை. சோ அப்ப ஆவியின் சிந்தை நீங்க ஆவியின் சிந்தையில வளர 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 என்னத்தை உருவாக்குதாம்? உங்களுக்குள்ள ஜீவனையும் சமாதானத்தையும் உண்டாக்கு. ஆனா நம்முடைய ஆக்கள், நாம சில இதுல இருக்கிற நாங்களே கேட்டுட்டு பிறகு எங்கட பாட்டுக்கு எங்கட வாழ்க்கை மத வாழ்க்கையில போயிடும். நம்முடைய ஆத்மா நம்முடைய மாம்சம் தேவனுக்கு ஊழியம் செய்யறதுல அப்படியே இளைப்பாரி அதுல ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கு. நான் அவருக்கு எவ்வளவு செய்தேன், அவர் என்ன காப்பாற்றுவார், நான் அவருக்காக ஓடுற ஒன்றுமே வீணாகாஸ், நான் அவரை பற்றி பாடுறேன், நான் சர்ச்சில் எவ்வளவு ஊழியம் செய்யறேன், கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டத்தை யாரும் பார்க்கல, இந்த போதல் கொடுத்தி பார்க்கல, ஆனா இந்த இயேசுவை என்ன பார்க்கிறார், அவர் என்ன கைவிட. இதெல்லாம் செத்த மாம்ச சிந்தை. இந்த சிந்தை உருவாகிறதுக்கு காரணம் என்ன? நாம இருக்கிற இடம். ஆனா இங்க தேவன் இல்ல, கடவுள் இல்ல, அங்க ஜீவன் இல்ல, அங்க உயிர்ப்பிப்பு இல்ல, அங்க சமாதானம் இல்ல. சமாதானம் போல இருக்கும். ஆபிரகாம் இருந்த ஊர் என்ற தேசம் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட செழிப்பானது போலதான் இருந்துச்சு. அங்க கோயில் இருந்தது, சிலைகள் இருந்தது, மக்களுடைய மத வழிபாடுகள் இருந்தது, அதோட ஆபிரகாமட்டையும் ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆபிரகாம் நினைச்சான், இதுதான்டா கடவுள், இதுதான் ஆசீர்வாதம். அந்த டைம்ல தான் ஆண்டவர் சொன்னார், புறப்படு, நான் உனக்கு என்ன செய்வேன்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை காண்பிக்கிறேன். நீ பால் கறக்க தேவையில்லை, நீ தேனை புளிய தேவையில்லை, எல்லாமே கறந்து எல்லாமே புளிஞ்சு எல்லாமே என்ற மகனூடாக புளிஞ்ச சாறு ஆசீர்வாதம் தான் உங்களோட என்ன செய்ய போ? தேசத்துல ஓட போஸ். அங்க போ, அதுதான் என்னுடைய வழி, அதுதான் என்னுடைய கற்பனை. சோ அதை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டான் பாருங்க. இடைக்குள்ள அவர் புலவிட்டது சரிதான். ஆனா ஆபிரகாம் புலவிட்டது கண்டதுக்காக தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை என்ன செய்யல? ஒலிக்கல, மறைக்கல, என்னது இவனுக்கு நீ செய்யக்கூடாதுன்னு விடல. அவர் வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ளவர் என்பதை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். சோ அப்ப ஆண்டவர்கிட்ட கற்பனை வெளிப்படுச்சு, அவருடைய சித்தம் வெளிப்படுச்சு. நோ, நான் நல்வினை தீவினை பார்க்கறதல்ல. ஒரு மனுஷன் என்னுடைய அடித்தளத்திலிருந்து, என்னுடைய கிருபையின் அறிவிலிருந்து, என்னுடைய வேரில் இருந்த ஒரு மனுஷன் நடப்பானாக இருந்தால் அது அவருக்கு பிரியமானது. இன்றைக்கு நான் அவருக்குள் அவருடைய இலவசமான கிருபையினால்
அவருடைய தயவினால், அவருடைய ஈவினால் நான் நீதிமானாக்கப்பட்டேன், நான் மன்னிக்கப்பட்டேன். அவர் மாதந்தோறும் என்ன மன்னிக்கல, நாள்தோறும் என்ன மன்னிக்கல, எப்பப்பெல்லாம் தப்பு கூறணும் அப்ப என்ன மன்னிக்கல. ஒட்டு மொத்தமாக அவர் சிலுவையில ஏற்கனவே என்ன மன்னிச்சு, ஏற்கனவே என்ன புது சிறுசியாக மாற்றி, ஏற்கனவே என்ன கிறிஸ்துவுக்குள் என்ன பிறக்க பண்ணி ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அவருடைய பரிபூரணத்துக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கிறார். அதனால நான் என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன். அதனால நான் அவருடைய அன்பையும் புண்ணியங்களையும் நான் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறேன். சோ ஆசீர்வதிக்கப்பட்டபடியினால நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். சோ நான் இனிமேலும் கூட எனக்கு எதிராக வந்தாலும் எந்த காரியமும் என்னுடைய விசுவாசம் என்னை காத்துக்கொள்ளும். ஏன்? என்னுடைய விசுவாசம் என்னுடைய கிரியைகள்ல அல்ல. என்னுடைய விசுவாசம் ஏற்கனவே நான் பெற்றுக்கொண்ட அறிவில தங்கி இருக்கிறது. கிருபையின் அறிவில என்ற விசுவாசம் தங்கி இருக்கு. சோ அதனால நான் பிசாச கண்டு, வியாதியை கண்டு, வறுமையை கண்டு, அதை கண்டு, இதை கண்டு நான் பயப்பட போறதில்ல. எனக்கு தான் தெரியும் எப்பேற்பட்ட ஒரு உடன்படிக்கையும், எப்பேற்பட்ட உடன்படிக்கையை காக்கிற, எப்பேற்பட்ட அன்பை காக்கிற, தன்னுடைய தயவையும் கிருபையும் காக்கிற உண்மை உள்ள தேவனுக்குள் நான் இளைப்பாறுகிறேன் என்ற அறிவு எனக்குள்ள இருக்கும் மட்டும் பிசாசு எங்களை தொடுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் நீங்க பெற்றுக்கொள்ளும். உங்களோட பலவீனத்தை பார்த்து பிசாசு அடிப்பான். உங்களோட பலவீனம் உங்களோட மாம்சத்தினூடாக வருஸ். ஆனா உங்களோட பலமோ, என்னுடைய பலமோ தேவனோட வார்த்தையில இருந்து வருஸ். சோ இன்றைக்கு இதோட வார்த்தை இல்லாதவர்கள் பிசாசுடைய விலைக்குள்ள சிம்பிளா சிக்கிடுவார். பிசாசு சொல்லும், நீ அவரோட சரியாக இல்லை, அதனாலதான் உனக்கு வியாதி வந்தது. நீ அவருக்கு சரியான நேரத்தை கொடுக்கல, நீ அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கல. இயேசுவுக்கு நீ சேர்ச்சுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கல, நீ இயேசுக்கு ஒரு முக்கியம் கொடுக்கல, கடவுளுக்கு ஒரு முக்கியம் கொடுக்கல, நீ பைபிள் வாசிக்கல, நீ ஜெபிக்கல, அதனாலதான் உனக்கு வியாதி, அதனாலதான் உனக்கு வறுமை என்று சொல்லி ஒரு பெரியதான ஒரு வலைக்குள்ள பிசாசு அநேக கிறிஸ்தவர்களை மாட்டி வச்சிருக்கு. காரணம் அவர்களுக்கு சத்தியம் இல்லை. சோ விழுந்து போன எங்களை பிசாசு நம்மாலே எழுந்து நடக்க பண்ணி வச்சிருக்கிறான். அதனாலதான் இன்றைக்கு அநேகரால திரும்பி எழும்ப முடியதில்லை. ஆண்டவர் சொல்ற, நீ எழும்பு, நீ இருக்கிற இடம் உனக்கே தெரியாம இருக்கிறாய். நான் உன்னை எப்பேற்பட்ட ஒரு ஸ்தலத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் என்பதை நீயே அறியாம இருக்கிறாய். நீ எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வந்திருக்கிறாய் என்பதை நீயே தெரியாம இருக்கிறாய். அதனாலதான் அந்த தலையங்கத்தை போட்ட, நீ ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், ஏற்கனவே தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறாய், ஏற்கனவே எல்லாத்தையும் உனக்குள்ள மூட்டை கட்டி வச்சிருக்கிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பன், நம்முடைய இயேசு. அவர் சொல்றார், எழுந்து நீ பிரகாசி, ஒளி வந்தஸ். எழுந்து பிரகாசி, ஒளி வந்தது. ஆமேன். நாம ராஜரீக ஆசை எழுந்து நடக்க வேண்டும். வியாதி என்று இப்படியே படுத்துறாத, வறுமை என்று படுத்துறாத. அது உனக்கு சொந்தமானதல்ல. நீ தேவனுடைய பிள்ளை என்ற சொந்தத்தை உரிமை எடுத்தியண்டா அது உனக்கு சொந்தமானதல்ல. ஆமே. இன்றைக்கு அப்படி இருக்கலாம். ஆனா நீங்க நடக்க நடக்க, உங்களோட உரிமையில நடக்க நடக்க உங்களோட வாழ்க்கை மாறும். ஆமேன். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். மோசே என்ற நடத்துதல் வித்தியாசம். ஏன்? அது பிரமாணத்துக்கு கீழே. சோ மோசே மரிச்ச பிறகு யோசுவா, ஆண்டவர் தெரிஞ்சு சொல்ற யோசுவா ஜனங்களை என்ன செய்யறான்? அடுத்த யோசுவாவுக்கு புது ஜெனரேஷன் கிடைக்கு. மோசேயினுடைய சந்ததி மரிச்சிட்டு, மோசையும் மரிச்சு, மோசையோட பாவத்துக்கு நியாயப்பிரமாணம் பாவத்தின் பலன். அப்ப மோசையோட இருந்த அந்த ஜனங்களும் கூட நீங்க பாத்தீங்கன்னா கானானுக்கு பிரவேசிக்கல, அவர்களும் மரிச்சிட்டார். ஆனா புதிய சந்ததியை, அடுத்த ஜெனரேஷனை யோசுவா என்ன செய்யறாரு? கானானுக்குள்ள கொண்டு வர. அதாவது நியாயப்பிரமாணம் அந்த சந்ததி நீங்க என்ன செய்யணும்? மரிக்கணும். நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? மரிக்கணும். அந்த மைண்ட் செட்டோட, அந்த நினைவுகளோட, அந்த விசுவாசத்தோட, அந்த நம்பிக்கையோட நீங்க என்ன செய்ய முடியாது? கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. கானான் என்ன? அது வெற்றி சிறக்கப்பட்ட, தேவனால் வெற்றி சிறக்கப்பட்ட ஒரு தேசம். அது புது சிருஷ்டிப்புக்கு ஒரு அடையாளம், தேவனுடைய மறுபடி புறத்தலுக்கு ஒரு அடையாளம். சோ அப்ப யோசுவா என்ன செய்யறார்?
புதிய சந்ததியை கானானுக்குள்ள கொண்டு வர. அப்ப ஆண்டவர் சொன்னது, நீ இந்த இருதயத்தை விட்டு இந்த கற்பனைகளை நீ என்ன செய்யக்கூடாது, விளக்கக்கூடாது. அதாவது நான் தான் உங்களை என்ன செய்ய போறேன், கானானுக்குள்ள கொண்டு போறேன். நான் தான் உங்களை பாலந்தேனன் ஓடுகிற தேசத்துக்குள்ள கொண்டு போறேன். ஆசீர்வாதம் என்னூடாகத்தான் வரும் என்கின்ற இந்த வார்த்தையை, கற்பனையை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாதுன்னு சொன்னேன். சோ அதே போல எங்களோட வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் சரி, எல்லாம் இயேசு கிறிஸ்துவால சிலுவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு. இத மறக்க வேண்டாம்னு சொல்றார் ஆண்டவர். நீங்க கானானுக்குள்ள நடக்கணும், ஆசீர்வாதத்துக்குள்ள நடக்கணும், நீங்க சுதந்திரிக்கணும் பட்டணங்களை, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும்டா ஒன்று உங்க இருதயத்தில இருந்து என்ன போகக்கூடாது, அவருடைய கற்பனை. அவருடைய கற்பனை என்ன, அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது அவருடைய தீர்மானத்தின்படி நான் நீங்கள் அவருடைய கிருபையினால் அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். ஆமென். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்களோட கற்பனையை நாங்க புரிஞ்சிருக்கிறோம், உங்களோட வழிநடத்தல புரிஞ்சிருக்கிறோம். நீங்க எங்கள் மேல எவ்வளவு ஆழமாக நேசிச்சு எங்களை நீங்க புது சிருஷ்டியாக மாற்றி, உங்களோட நீதிமானாக, உங்களுடைய பரிசுத்தவான்களாக, எங்களுடைய உணர்வுக்கு இல்லாம இருந்தாலும், எங்களுடைய பார்வைக்கு இல்லாம இருந்தாலும், ஆனா உங்களுடைய சத்திய வசனம் சொல்லுது, உங்களோட வார்த்தை சொல்லுது, நாங்க உங்களுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறோம். இந்த புது சிருஷ்டியில நடக்கும்படியாக எங்களை நீங்க அழைச்சிருக்கிறீங்க. நன்றி இயேசுவே. எல்லாமே புதுசு. இன்னைக்கு அநேகர் புது சிருஷ்டியில நடக்கிற பழக்கம் தெரியாம இருக்கிறார்கள். ஆனா ஆவியானவரிடத்துல நீங்க கேளுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, நான் புது சிருஷ்டியில நடக்கணும். எனக்கு கிடைச்சதான இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நான் நடக்கணும். நான் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக வீட்டிலேயோ வெளியிலேயோ, அதான் பைபிள் சொல்லுது, உள்ளும் புறம்பும் ஆசீர்வதிக்கப்படுவ. உள்ளும் சரி, வெளியிலேயும் சரி, வீட்டிலேயும் சரி, வெளியிலேயும் சரி. வீட்டுல நான் ஒரு மனைவியாக ஆசீர்வதிக்கப்படணும், அப்பதான் நாம மனைவியா இருக்க முடியும். வீட்டுல நான் ஒரு புருஷனாக, கணவனாக ஆசீர்வதிக்கப்படணும், அப்பதான் நான் கணவனா இருக்க முடியும். வீட்டில் ஒரு பிள்ளையாக ஆசீர்வதிக்கப்படணும், அப்பதான் அந்த வீட்டுக்கு பிள்ளை பெற்றோர்களோடு அன்பாக அரவணைப்பாக இருக்கும். இதெல்லாம் தேவனால் வருகிற ஆசீர்வாதம், அவருடைய கிருபையால் வருவது. நாம கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைகளுக்கு. ஆமே. ஏண்டா நமக்கே தெரியாது, எங்களே தெரியாமலே ஆவியானவர் எங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார். எங்களுக்கே தெரியாது ஆவியானவர் எப்படி எங்களை பிள்ளைகளை பாதுகாப்பார். உங்களால போக முடியுமா? பிள்ளைகள் போற இடம் எல்லாம் உங்களால போக முடியுமா? பிள்ளைகளை பாதுகாக்க ஒரு ரோட்டில் எத்தனை மில்லியன் கார் ஓடுது தெரியுமா? உலகத்தில் எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமா? உலகத்தில் எத்தனை யுத்தங்கள் நடக்குது தெரியுமா? ஆனா தேவனுடைய கிருபையின் சந்ததியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த கிருபைக்குள்ளே இருக்கிறது. அது தெரியுமா உங்களுக்கு? இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியுமா? இதை ஏற்றுக்கொள்றீங்களா? அல்லது நீங்க இன்னும் உங்களோட பலத்தாலதான் உங்களோட பிள்ளையை காக்க போறீங்களா? இன்னும் உங்களோட பலத்தாலதான் குடும்பத்தை கட்டி வைக்க போறீங்களா? ஆனா தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறது. எவர்கள் எல்லாம் இந்த சத்தியத்தை நீங்க இலகுவாக ஈஸியாக நம்பிக்கையோட ஏற்றுக்கொள்றீங்களோ, எஸ், உரிமையோட, ஆண்டவரே நீர் என்ன தெரிஞ்சு கொண்டிருக்கிறீர், உங்களுடைய கிருபையினால நான் தான் அந்த சந்ததி, நான் தான் அந்த பிள்ளை, நான் தான் அந்த குடும்பம். நீங்க உலகத்துல எல்லாரையும் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆனா நான் அதை புரிஞ்சு இன்றைக்கு ஏற்றுக்கொள்றேன். என் மேல உங்கள் கண்கள் நோக்கமா இருக்கு, என் மேல உங்களோட கிருபை மூடப்பட்டிருக்கு, உங்களோட தயவு மூடப்பட்டிருக்கு, உங்களோட பாதுகாப்பு மூடப்பட்டிருக்கு, உங்களுடைய அன்பு மூடப்பட்டிருக்கு, உங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே என்ன மூடப்பட்டிருக்கு, இந்த குடும்பத்தை சுத்தி இருக்கு. நாங்க என்ன செய்வோம்? எழும்பி பிரகாசிப்போம். எழும்பி பிரகாசிப்போம்ன்றதை நாங்க சபைகள்ல பேசினோம்னா நாங்க அதை ஊழியத்துக்கு பயன்படுத்திட்டோம். எல்லாரையும் சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, டேய் நீ எழுந்து பிரகாசிக்கடா, நீ போ, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ ஊழியத்துக்கு போ. எங்க எழுந்து பிரகாசிக்கிறது? அந்த ஊழியக்காரனே ஒரு இருட்டு மயமாத்தான் போவார். போன உடனே விசுவாசிகள்கிட்ட பிச்சை கேட்க ஆரம்பிப்பார். அது எங்க எழுந்து பிரகாசிக்கிறது?
ஆண்டவர் சொன்ன எழுந்து பிரகாசம் வந்து இருளில் நீங்க பிரகாசிப்பீர்கள். இருளான வாழ்க்கையில் நீங்க பிரகாசிப்பீர்கள். வியாதி வாழ்க்கையில் நீங்க பிரகாசிப்பீர்கள். வறுமை உள்ள வாழ்க்கையில் நீங்க பிரகாசிப்பீர்கள். குடும்பங்கள் சின்ன பின்னமாக போகிற இந்த உலகத்துல இருள நீங்க பிரகாசிப்பீர்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு போகிற காலத்துல நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீர்கள். பிள்ளைகள் கெட்டு போகிற காலத்துல நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீர்கள். இதெல்லாம் எங்களால் நடக்க போறதல்ல. சோ அதனால நீங்க பெருமையா நினைக்க கூடாது. இது எங்களால நடக்கிறது இல்லை என்றுதான் சொல்லவா. நாங்க சரண்டர் ஆயிட்டோம், இயேசு விட்ட சரண்டர் ஆயிட்டோம். தகப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு இல்ல, உங்களுடைய கிருபை, நீங்க எங்களை தெரிஞ்சு கொண்டதால நாங்க உங்களுடைய கிருபைக்குள்ள இருக்கோம். இன்னும் எங்கள் மேல கிருபையா இருங்க. இன்னும் நாங்க எங்களை தாழ்த்துகிறோம். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அதிகமாக கொடுக்கப்படும். எளிமை உள்ளவனே கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். நன்றி இயேசுவே. 15ஆம் வசனம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். 14வது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாம அவருடைய சுதந்திரர்கள். பிள்ளை என்றா அடுத்தது என்னவாம்? சுதந்திரர். சுதந்திரம் என்றா என்ன? அடுத்தது ஆளுகை. கிறிஸ்துவனோட நாம் ஏன் உயிர்த்தெழப்பட்டோமாம்? அவரோட சேர்ந்து ஆளுகை செய்யும்படிக்கு. சேர்ந்து என்னத்தை ஆளுகை செய்யும்? நம்முடைய ஆசீர்வாதங்களை, கிறிஸ்துவால் சம்பாதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நன்றி இயேசுவே. தகப்பனே, இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி. நம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்துல இன்னும் அதிகமாய் வேரூன்றப்பட்டு இன்னும் அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ள இருந்து நம்பிக்கைகள் ஊடாக கனிகள் புறப்படட்டும். நன்றி இயேசுவே. இன்னும் உங்களுடைய அன்பில, உங்களுடைய சத்தியத்தில் அவர்கள் ஊன்ற கட்டப்படட்டும். இன்னும் உங்களுடைய சத்தியத்தில் ஒரு விருப்பம் உண்டாகட்டும், ஆர்வம் உண்டாகட்டும். இந்த சத்தியத்தில தான் ஜீவன் இருக்கு என்பதை ஒவ்வொருவரும் புரிஞ்சு கொள்ளட்டும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை அவர்களுடைய சிந்தைகளுக்குள்ள காத்து கொள்ளட்டும். நித்தமும் ஒவ்வொரு காலையிலையும் நான் புது சிருஷ்டி, தேவனோட சேர்த்து சிருஷிக்கப்பட்டேன், கிறிஸ்துவோடு சிருஷிக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன், பரிசுத்தவானாக்கப்பட்டேன், ராஜரீக ஆசாரிய கூட்டங்களாக ஆளுகைக்குரியவர்களாக மாற்றப்பட்டேன் என்பதை புரிஞ்சு கொள்ளட்டும். நன்றி இயேசுவே. எல்லா துதி கன மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். ஆமேன்.